அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் அஜித், நம்ம படக்குழு பக்கத்தில் பழகிற வேணாம் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஆதி. ஆனால் அஜித் இதை கவனிச்சு என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கூப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு சொன்னாராம், உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக ஒரு ஆறுதலுக்கு வார்த்தை சொல்லிப்பார் போல அப்படின்னு நினச்சி அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் மார்க்காண்டனி ரிலீஸ் ஆகி பெருசாக போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபோன், நம்ம படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு தலைக்கால் புரியல, உடனே போயிருக்காரு. படம் வந்து நீங்கள் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. 9ஆம் தேதி ப்ரீமியர் ஷோ வந்து போடுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தமிழ்நாட்டிலே முதல் அதிகமாக ஸ்க்ரீன் படக்கூடிய படமாகவும் கிட்டத்தட்ட 1150 ஸ்க்ரீன் மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு. எந்த படமே அவ்வளோ ஸ்க்ரீனில் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. முதல் முறையாக அதிக திரையரங்குகளில் அதிக ஸ்க்ரீனில் திரையிடப்படக்கூடிய முதல் தமிழ் படம் குட் பை அக்லி. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் கட்டு சமயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க போல. அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம், வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். குட் பை அக்லி திரைப்படம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஆதிக்கு வந்து ஒரு வார பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட் பை அக்லி கதையை சொன்னோன்னே அஜித் தான் டைட்டிலே சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள்? ஆதிக் ப்ளஸ் அஜித்துடைய சந்திப்பு அதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஆதிக் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு சரியாக போகாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறப்ப சரி மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக வினோத்து கூட போய் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாரு, நடிக்கிறார் அந்த நேர்கொண்ட பார்வை படத்தில். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டார் அஜித், நம்ம படக்குழு பக்கத்தில் பழகிற வேணாம் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஆதி. ஆனால் அஜித் இதை கவனிச்சு என்ன பண்ணியிருக்காரு, அவங்க கூப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு சொன்னாராம், உங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும், நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆதிக்கை பொறுத்த வரைக்கும் சரி நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்களுக்காக ஒரு ஆறுதலுக்கு வார்த்தை சொல்லியிருப்பார் போல அப்படின்னு நினச்சி அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் மார்க்காண்டனி ரிலீஸ் ஆகி பெருசாக போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு ஃபோனு, நம்ம படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு தலைக்கால் புரியல, உடனே போயிருக்கிறாரு. உடனே ஒரு டைட்டில் சொல்லியிருக்காரு, குட்டாக இருக்கிறவன் பேடாக இருக்கிறவன்ட்ட அக்லியாக தான் ட்ரீட் பண்ணணும், இதுதான் குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்கிறாரு. இது நல்லா இருக்கேன்ட்டு அதுக்கு பிறகு கதை பண்ணியிருக்காங்க. டைட்டிலிருந்து தான் கதை பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பா பையன் கேங்ஸ்டர் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கதை, இது பேக்ட்ராப்பாக வச்சு இருக்காங்க. ஒரு பெரிய வில்லன் பட்டாளமே இருக்குது. பிரச்சனை ஒரு பக்கம், டாக்டர் படத்தில் நடிச்சிருந்த ட்வின்ஸ் 2 பேர் அப்படின்னு ஒரு பெரிய கேங்ஸ்டரே வந்து ஒரு வில்லன் பட்டாளமே இருக்குது. அவங்க வச்சு ஆரம்பிக்கப்பட்டு கடன்னு அந்த படத்தை எடுத்து முடிச்சு படம் வந்து நீங்கள் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. 9ஆம் தேதி ப்ரீமியர் ஷோ ஒன்று போடுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே முதல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தமிழ்நாட்டிலே முதல் அதிகமாக ஸ்க்ரீன் படக்கூடிய படமாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட 1150 ஸ்க்ரீனுக்கு மேலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த படமே அவ்வளோ ஸ்க்ரீனில் பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. முதல் முறையாக அதிக திரையரங்குகளில் அதிக ஸ்க்ரீனில் திரையிடப்படக்கூடிய முதல் தமிழ் படம் குட் பை அக்லி தான். அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டர் புக் பண்ணக்கூடிய வேலைகள் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 600 தியேட்டருக்கு மேலே ஃபைனல் பண்ணிட்டாங்க போல். மிச்சம் ஒரு நாட்களில் பண்ணிடுவாங்க. ப்ரீமியர் ஷோவுமே வந்து ஹிந்தி படங்களில் நடக்கும். பெரிய லெவலில் ஹிந்தி படங்களில் ப்ரீமியர் ஷோ நடக்கும். அதுக்கு வந்து 50,000 1 லட்சம் கூட டிக்கெட்லாம் இப்போ வாங்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது என்னென்னா அது வந்து அந்த ஷோவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியில் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ. அந்த கலாச்சாரத்தை முதலில் இந்த படம் தான் ஆரம்பிக்குது தமிழ்நாடு. அதுலேயும் இது முதல் படம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் கட்டு சமயத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க போல். அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது படம், வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தை பற்றி நாளுக்கு நாள் வந்து ஒரு அப்டேட் வந்து எகிரிட்டே போயிட்டுருக்கு. இவ்வளோ எதிர்பார்ப்பு காரணம் டீசர் தான். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. ட்ரெய்லர் வெளியாக வாய்ப்பு இருக்கா படத்துக்கு? கண்டிப்பாக வெளியாகும். இந்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக ட்ரெய்லர் இருக்காங்க. 10ஆம் தேதி ரிலீஸுங்கிற போது அடுத்தடுத்து அவங்க ப்ரொமோஷன் இறங்கியிருப்பாங்க. நீ தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து அஜித் படம் அப்டேட் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்க மத்தியில் வந்து தொடர்ச்சி அப்டேட் அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்களே. டேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல அவங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு படத்தை ஒரு ஹைப் ஏற்ற முடியும். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அது ஆதிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அடுத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும், அடுத்து ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகும், வரிசையாக அடுத்து படத்தோடைய ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க. குறிப்பாக ஆதிக்கு வந்து சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்னது மாதிரி தான், வந்து எனக்கு ஒரு படம் தோல்வி எப்படி அவரை ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தயங்கி நின்று அப்படின்னு சொல்லும்போது, இவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கும்போது வந்து புதுமுக இயக்குநர்களுக்கே உற்சாகம் கொடுக்கும் இவரோட செயல் அப்படின்னு வந்து ரொம்ப பாராட்டுறாரு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புதுமுக இயக்குநர்களை கொண்டாடுறதுல அஜித் மாதிரி யாரும் கிடையாது. நமக்கு நிறைய பேரை சொல்லலாம், நிறைய சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கும். எஸ்.ஏ. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவி வசந்திட்ட உதவி இயக்குனராக இருக்கிறாரு. ஆசி படத்தில்
அஜித் வந்து அதில் வந்து நடிக்கிறாரு. நடிக்கிறப்பயே இவரை வந்து நோட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு, ரொம்ப சின்சியராக இருக்கிறாரு, கொடுத்த ஷெட்யூலை கரெக்டாக பண்ணுறாரு, கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுறாருங்கிறது இவரை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அப்புறம் அந்த படத்தோட முடிஞ்சிருச்சு. படம் நடித்து முடிச்சுட்டாங்க, அதோட வெளியே போயிட்டாங்க. ஒரு முறை அஜித் வந்து ஒரு சாண்ட்ரோ கார் வச்சுருப்பாராம். அந்த சாண்ட்ரோ காரில் பாண்டி பஜாரில் போயிட்டுருக்கப்ப பாண்டி பஜார் பிளாட்ஃபார்மில் எஸ்ஏ சூர்யா நடந்து போயிட்டு இருந்தாராம். இவர் பார்த்துருக்காரு. இவரே செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ வந்து என்னென்னா அஜித்துடைய மீட்டிங் பாயிண்ட்டே வந்து இந்த 5 லைட்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் 5 லைட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து தான் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஆளுக்கு கார் போட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வண்டியை இடத்துல போட்டு சில நேரம் ரேஸுக்கு அங்கேருந்து தான் போவார். அவர் தான் ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அங்கே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அப்படி வந்துட்டு திருப்பி பாண்டி பஜாரில் போகிறப்ப எஸ்ஏ சூர்யாவை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு போய் திருப்பி யூடியூன் அடிச்சுட்டு வந்து காரில் ஏறுங்கன்னு சொல்லி ஏற்றி கூப்பிட்டு போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் காஃபி ஏதோ சாப்பிட்டு படம் பண்ணுவோம், நீங்கள் காசு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு கிழிஞ்ச ஒரு பேண்ட்டு, ஜிப்பு பின் போட்ட ஒரு செருப்பு, ஒரு ஒல்லியான உருவம், அது மட்டும்தான் அப்படி ஒரு கேரக்டரை காரில் ஏற்றி கூப்பிட்டு போய் படம் பண்ணுவோன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் எஸ்எஸ் சக்கரவர்த்தியை பாருங்கள் நான் அவர் சொல்லிட்டேன்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் வாலி. அதனால் புதுமுக இயக்குநர்களை வந்து உற்சாகப்படுத்த, திறமையுள்ள நபர்களை தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்ச அதிகமான புதுமுக இயக்குநர்கள் பயன்படுத்திய ஹீரோவில் அஜித்தும் ஒருத்தர். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அஜித்தும் அதில் முக்கியமான நபராக இருக்குது. புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு. வெற்றி தோல்வியை பார்க்க மாட்டார். அவங்கள்ட்ட உள்ள திறமைகளை மட்டும் பார்த்து தேடி கொடுக்குறவர். அப்படி தான் உருவாக்கப்பட்டவர் தான் எஸ்ஏ சூர்யா. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நடிகராக, மோஸ்ட் வாண்டட் நடிகராக தமிழ் தெலுங்கில் இருக்கிறாரு. அதே மாதிரி தான் ஆதிக்கம். ஏதோ பேச்சுக்கு சொன்னோங்கிறது இல்லாமல் இவருடைய சின்சியாரிட்டியை பார்த்து இவருடைய ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த படத்தில் பயன்படுத்திருக்காரு. குறிப்பாக அஜித் அவர்களோட ஒரு இயக்குனருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டா தொடர்ச்சி அவர் கூட படம் பண்ணுவார். 4 படம் பண்ணுவார். சிவாவை பார்த்துட்டு வச்சுனோத்து. இப்போ இந்த படமே எதிர்பார்ப்பு இருக்கனால அந்த படம் ஒருவேளை பெரிய வெற்றி அடைந்தால் மீண்டும் இவர் கூட இணைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த படம் வந்து விஷ்ணுவர்தன், ஆதிக் ரவிச்சந்திரன் 2 பேரும் இந்த படத்தோட லைனப்பில் இருக்கிறாங்க. யார் இந்த படத்தை முதல் படத்தை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக அடுத்த மாதம் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவர் சென்னைக்கு வர்றார். அஜித் சென்னையில் இருக்கிற ஒரு மாதம். அந்த கேப்பில் அந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். 2 பேர்த்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. யாருங்கிறத அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறிப்பாக கூலி படத்தோட டீசர் வந்து லோகேஷ் கனகராஜ் பர்த்டே அன்றைக்கி வெளியாக இருந்தது. அதே டைமில் தான் வந்து குட் பேட் அக்லியோட மேக்கிங் வீடியோ வந்துருச்சு. ஸோ தேவையில்லாத கம்பேரிசன் வரும், அதனால் வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியிடாமல் இல்லை. அது இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த படத்தினுடைய ஒன்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியல. ஓகே, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கவே இல்லை. நீ இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. படத்தை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் இருக்கார், கண்டினியூஸாக அடிச்சிருக்காரு படத்தை. ரெஸ்ட் இருக்கார், ரெஸ்ட் முடிச்சுட்டு படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த படத்துக்கு நம்ம ஏற்கனவே நானே கூட சொல்லியிருப்பேன் நம்ம இன்டர்வியூவில், இந்த படத்துக்கு ட்ரெய்லர் டீசர் எதுவுமே வராது, படத்தோட வேலையை ஆரம்பிக்கல, போஸ்டர் மட்டும்தான் வரும் அப்படின்னு நானே சொல்லியிருந்தேன். அது மாதிரி போஸ்டர் மட்டும் தான் வந்துச்சு. அப்படிங்கிறனால அந்த காரணம் தான் உடனே வந்து இதனால் கம்பரேஷனு, இட்லி கடை கூட போட்டி, கூலி கூட போட்டின்னு தேவையில்லாத குழப்பமே வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி இட்லி கடை கூட போட்டியா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? ஸோ வந்து அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது? இட்லி கடை வந்து ஏப்ரல் கடைசின்ற மாதிரி ஒரு டேட் சொல்கிறாங்க. 28 22 டேட் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் அந்த படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லலாம். பிஸ்னஸ் வைஸ் எப்படி? ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதிகமான திரையரங்கள் வந்து இந்த படத்தை வந்து திரையிட போகிறாங்கன்னா பிஸ்னஸ் டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சா? இல்லை, டேபிள் ப்ராஃபிட் வரல, ஓரளவுக்கு ஒரு 65-70% மேலே வந்திருக்கும். ஏன்னா ஓடிடி பெரிய அளவுக்கு விற்றுருக்கு, தேட்டருக்கு இவ்வளோ தேட்டர் புக் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் போது ஓரளவுக்கு வந்திருக்கும். படம் வந்து ஒரு சுமாராக இருந்தால் கூட படம் பெரிய ஹிட், பெரிய வசூலாயிரும். அதாவது அஜித்தோடைய ஒரு ரசிகர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 10 சீன், இன்ட்ரோலுக்கு பிறகு ஒரு 10 சீன் இருந்துச்சுன்னா போதும், படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அஜித் படத்தில் அதிகமான கலெக்ஷன் பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதிகமான ஸ்க்ரீன் நீங்கள் போடுறப்போ அதிகமாக கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேசிக் லாஜிக் தான். அஜித் படங்கள்லேயே அதிகமாக வசூலை கொடுக்கக்கூடிய படமாக குட் பேட் அக்லி இருக்கும். கண்டிப்பாக ரேஸ் வேறு இருக்கு இல்லையா? ரேஸ் வேறு மார்ச் மாதம் போகிறாரா? இல்லை போகிற ரேஸில் இருந்து ஒரு வாரம் 10 நாளாக இங்கே வர்றாரு. ஓகே, சென்னை வந்து ஒரு ரெஸ்ட்டில் ஏதாவது இருக்கிறப்ப வேறு ஏதாவது வந்திருக்காரு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆதிக்கா விஷ்ணுவர்தனாங்கிறத ஃபைனல் பண்ணிடுவாங்க. ஓடிடி அப்புறம் அந்த பிஸ்னஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓடிடியில் எப்பயும் முடிச்சிட்டாங்க. ஓடிடி வந்து படம் ஆரம்பிக்கப்பட்ட போதே இந்த படம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. அஜித் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.